சினிமா ஆரம்பம். ஒரு பிரம்மாண்டமான சமுத்திரம். அதுல ஒரு பொண்ணு தண்ணியில விழுந்துடுச்சு. சில நொடிகள் தண்ணியில அலைஞ்சிட்டு பயந்து பயந்து கண்கள் திறந்துச்சு. அப்படியே பிராண்டன் எழுந்திடுறாரு. கொடுமையான கனவுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் ஆளுநரோட பொண்ணு ஏவாவுக்கு பாடி கார்டா வேலை பார்க்கறாரு. அம்மாவை காப்பாற்ற முடியாத துக்கத்துல அவர் உள்ளுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு நாள் பிராண்டனும் ஏவாவும் ஏர்போர்ட்ல. அங்க ஏவா ஜெட் கைல்னு ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கிறாங்க. அவங்க இருவரும் ட்ரிப் போறாங்க. ஆனா பிராண்டன் சேர்ந்து வர்றது சரியில்லைன்னு அவங்க சந்தோஷப்படல. ஏவா சொல்றாங்க, எங்க அப்பா பாடி கார்டு இல்லாம எங்களை விட மாட்டாரு. இப்ப விமானத்துல ஏறுறாங்க. ஏவா ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்க பின்னாடி போய் உட்கார்ந்துடுறாங்க. ஆனா விமானத்துல யாரும் இல்ல. காலி சீட் நிறைய இருக்கு. விமானம் எடுக்க ஆரம்பிச்சப்ப சின்னதா அசைஞ்சிச்சு. சாதாரணம்னு நினைச்சிட்டாங்க. சில நிமிஷம் கழிச்சு விமானம் அதிகமா அசைய ஆரம்பிச்சிச்சு. என்ஜின் சூட ஆரம்பிச்சிச்சு. ஏய் பாருங்க, பைலட் சொல்றாரு, பறவைகளோட மோதிடுச்சான். சின்ன விஷயம்னு சொல்றாரு. ஆனா ஏய், பிளேன் அதிர்றது பாருங்க. என்ஜின்ல தீப்பிடிச்சிடுச்சு. அப்பவே பைலட் கத்துறாரு, சீட் பெல்ட் போடணும்னு. அதான் எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. டபுள். ஒரு பகுதி உடைஞ்சு விழுந்துடுச்சு. ஒருத்தர் சாகிறாரு. எல்லாரும் அங்கங்க அடிபடுறாங்க. சாமான்கள் விழுந்து தலையில அடிச்சிடுச்சு. சீட் பெல்ட் போடாதவங்க தூக்கி வீசப்படுறாங்க. ஒரு பெரிய ஓட்டை. நூற்றுக்கணக்கான பேர் வெளியே வீசி போய் சாகிறாங்க. பிரெண்டன் ஒருத்தரை பிடிக்க போறாரு. ஆனா அவனும் வீழ்ஞ்சு போயிட்டான். இன்னொருத்தன் சீட்டை பிடிக்கிறான். ஆனா உலோகம் லேசா இருந்ததால உடைஞ்சு போச்சு. ஏய் பாருங்க, ஒரு விமானம், அதுவும் பல பேருடன். டபுள் ஆக்ஷன். சட்டன்னா விமானம் கீழே விழுந்துடுச்சு. கடல்ல. ஓஹோ, ஒரு பெரிய கடல். விமானம் நீருக்குள்ள போச்சு. அதிரடி பாருங்க, கண்ணாடி துண்டு. அடேங்கப்பா, பக்கத்துல இருக்கிறவங்க நசுங்குறாங்க. டேய், பயங்கரமா தண்ணி நிரம்புது. விமானம் கீழே கீழே போகுது. அடியே, ஸ்டக் ஆயிடுச்சு. பாத்தீங்களா? சில பேர் உயிரோட இருக்காங்க. ஆனா கையெலும்பு புரண்டு போச்சு. என்ன சத்தம்? அடேங்கப்பா, பயங்கரமா இருக்கு. சட்டன்னா பிராண்டன் வந்தாரு. ரோசாவையும் அவங்க பாட்டியையும் காப்பாத்தினாரு. பாட்டி நினைவு இல்லாம விழுந்துட்டாங்க. டெனிலோ உடனே என்ன பண்றாருன்னா, கஷ்டப்பட்டு பாட்டியை காப்பாத்த முயற்சி பண்றாரு. சீக்கிரம். சாரிங்க சாரிங்க, பேரு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா என்ன? ஆனா என்ன நடந்ததுன்னு கேளுங்க. மாடி எழுந்தாச்சு. அப்புறம் ஒவ்வொரு நாளும் அந்த பாட்டன் பத்தி கேட்டாச்சு. பிராண்டன் சொன்னாரு, பாட்டனை காப்பாத்த முடியல, சாரி. அதை கேட்டு எல்லாரும் அலறி அடிச்சாங்க. ஆனா பிராண்டன் அமைதியா சொன்னாரு, ஏர்லாகுன்னா இப்போ நம்ம சேஃப். கேம் ஆகணும். கமிட்டில இருந்து அவங்க வர்றதுக்கு வரைட்டுக்கலாம். வா போனை செக் பண்ணா சிக்னல் இல்ல. சி, விமானத்துல ஓட்டை இருக்கு, நம்ம நீந்தி போலாம்னு சொன்னா. ஆனா பிராண்டன், அதுல நம்ம உயிர் பிழைக்க வாய்ப்பு குறைவு. இங்கேயே இருந்துட்டா நல்லதுன்னு சொன்னாரு. டெனிலோ ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பைலட் கமிட்டியை போய் கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்துருவாங்கன்னு சொன்னாரு. பிராண்டன், பைலட் கிட்ட எமர்ஜென்சி ஆக்சிஜன் டேங்க் இருக்கும் சொன்னாரு. ஆனா டேங்க் எல்லாம் காலியா இருந்துச்சு. அந்த நேரத்துல மாடி சொன்னா பயணிகள்ல ஒருத்தன் கிட்ட ஆக்சிஜன் டேங்க் இருந்துச்சு. சோ பிராண்டன் அதை எடுக்க போறாரு. அப்போ மார்ட்டி அவங்க கணவனோட தொப்பியை கொண்டு வர சொல்றாங்க. பிராண்டன் தண்ணில மூழ்கி பாருங்க. ஓங்கி ஓங்கி நீந்தி அந்த ஆக்சிஜன் டேங்க் எடுத்தவன் இருந்த இடத்தை தேடி பிடிச்சான். அங்க பாருங்க, மார்ட்டியோட தொப்பி கிடைச்சது. அருகேயே அந்த ஆக்சிஜன் டேங்கும் இருக்கு. எடுத்துட்டு திரும்பி வரான். அவன் ரொம்ப சோர்ந்து போயிட்டான். ஷாக் ஆயிட்டான். அப்போ திடீர்னு ஒரு ஷார்க் விமானத்துல இருந்த ஓட்டை வழியா வந்து பிராண்டனை கடிச்சுது. அவன் உயிரை காப்பாத்த போராடுறான். இதுல அவங்க தண்ணீர் அலைகளை பார்த்து பயந்து போயிட்டாங்க. ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு சந்தேகிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. திடீர்னு அலைகள் மறைஞ்சு போச்சு. பிராண்டன் வெளியே வந்தான். உடம்புல காயங்கள் நிறைய இருக்கு. பிராண்டன் அவங்களை பின்னாடி போகச் சொல்றான். ஏவாவிடம் தொப்பியையும் ஆக்சிஜன் டேங்கையும் கொடுக்கிறான். பிறகு அலைகள் அவனை தண்ணில இழுத்துட்டு போச்சு. அவங்க பயந்து போயிட்டாங்க. ஏய் பாருங்க, அந்த ஆளுங்க அலுவலகத்துல ஒளிஞ்சு ஒன்னொன்னா சொல்றாங்க, கமிட்டி வர வரைக்கும் காத்திருக்கணும்னு. அப்புறம் மார்டிகாயலோட கைய பாக்குறா. அவனுக்கு சிகிச்சை பண்றேன்னு சொல்றா. 4ல நர்ஸா வேலை பண்ணினனும் நிறைய பேருக்கு சிகிச்சை பண்ணினனும் சொல்றா. அடேங்கப்பா, காயலோட எலும்ப சரியா வைக்கிறப்போ காயல் அவன் வேதனையில கத்துறான். அப்புறம் மார்டி தடிமனான காகிதத்தை எடுத்து அதுல மருந்து போட்டு ஒட்டுகிறா. ஆகா, வெளியில ஹெலிகாப்டர் விழுந்த விமானத்தை தேடுது.
அதுல அந்த மாநிலத்தோட முக்கியமான ஆளுங்க பிள்ளை இருக்கிறதால அவங்களுக்கு முன்னுரிமை. ஆனா சமுத்திரத்துல எதுவும் காணோம். அடடா, விமானத்துல உள்ளவங்களுக்கு ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. விமானம் சில நொடிகள் அதிர்வு பண்றது. இன்னும் கீழே விழப்போகுதுன்னு தோணுது. ஜெட் பயந்து போறான். டெனிலோ பிராண்டன் கொடுத்த ஆக்சிஜன் டேங்கை திறக்கிறான். நீர் சிவப்பு நிறமாக மாறுவதை அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு உணர்வு. ஆமாங்க, கடல்ல பாருங்க, சாக் சடலங்களை சாப்பிடுது. அப்போ சட்டென்ன விமானம் ஒரு சின்ன அதிர்வு. ஜன்னல்ல பாருங்க, ஒரு சாக்ஸ் விமானத்துல தொட்டுட்டு போகுது. ரோஜா பயந்து போச்சு. ஆனா எவா சொல்றா, சாரி இல்ல, நம்மள காப்பாத்திடுவாங்க. ஹெலிகாப்டர் எதுவும் கிடைக்கல. பெட்ரோல் காலியா போகுது. 4-5 மணி நேரம் எடுக்கும் இங்கிருந்து போக. விமானம் கிரிகிருன்னு சத்தம். நீர் துளி துளி சிந்திச்சுது. சட்டென்ன விமானம் கீழே விழுந்துடுச்சு. பல நிமிஷம் உராய்ஞ்சிட்டு ஒரு பெரிய பாறையில போய் கிடந்தது. சந்தோஷம். யாருக்கும் காயமில்ல. ஆனா தண்ணி விமானத்துக்குள்ள நிறைய நுழைஞ்சிடுச்சு. கடல் அடி பகுதிக்கு வந்துருச்சு விமானம். இப்போ என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. நம்மளுக்கு இங்கிருந்து நீந்தி போறதான் ஒரே வழி. ஆனா அந்த ஷார்க்கு கோடாவை மறக்கடிக்கணும். ரோஜா சொல்றாங்க, ஸ்கூல்ல சொல்லி தந்தாங்க ஷார்க்கு பப்ளஸ் பிடிக்காதுன்னு. ஆனா நம்ம மூச்சை பொறுக்க முடியாதுன்னா. அப்பதான் காயல் நினைச்சாங்க சில பயணிகள் ஸ்கூபா கிட் எடுத்து வந்திருக்காங்கன்னு. டெனிலோ சொல்றாரு அது லக்கேஜ் ஹோல்டுல இருக்குன்னு. ஆனா ஆக்சிஜன் டேங்க் வெறும் நாள அதுல வச்சிருக்காங்க, இல்லன்னா விமானத்துல அனுமதிக்க மாட்டாங்க. ஜெட் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு. ஏவா டாய்லெட் போறேன்னு சொல்லிட்டு போய் மறைஞ்சு அழுதாங்க. விமானத்துல ஒரு பயங்கர சவுண்டு கேட்டு பயந்துட்டு வெளியே வந்தாங்க. ஏவா ரோஜா கிட்ட சொல்றாங்க, நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னு. ஹெலிகாப்டர்ல 15 நிமிஷம் தான் ஃபியூல் இருக்குன்னு. அப்போதான் விமானத்து பீசஸ் நீர்ல தெரியுது. இத பார்த்து 2 டைவர்ஸ் அதை தேடி நீர்ல. ஆஹா, ஒரு பயங்கரமான கதை. நீங்க பாருங்க, ஒருத்தன் டக்குன்னு தண்ணில குதிச்சிடுறான். விமானம் சீக்கிரமா சேர்ந்துடுச்சு. அவங்க ஜன்னல்ல சைகை பண்றாங்க. டைவர் போய் சொல்றான் எலிஜிவல். அப்போ டபுள் ஷாக். பின்னால ஒரு ஷார்க். அவன் பார்க்கலையே. அவங்க எச்சரிக்கை பண்றாங்க. டைவர் சுத்தி சுத்தி பார்க்கறான், எதுவும் இல்ல. அப்புறம் பாருங்க, ஷார்க் கீழே இழுத்து டேய் கொன்னு புட்டாச்சு. விமானத்துல உள்ளவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி சத்தம். ஜன்னால பார்த்தாங்க. டைவர் கால் தண்ணியில அலைஞ்சுது. இன்னொரு டைவர் உள்ள வாங்க தேடுறான், யாரும் இல்ல. ஹெலிகாப்டர்ல பெட்ரோல் குறைஞ்சிடுச்சு, திரும்பி போகணும். ரிசர்வ்ல ஓடுது. எவா சொல்றாள், இன்னொரு டைவர் சாகுறான்னா. ஆக்சிஜன் டேங்க் எடுத்துட்டு போறாங்க. பாருங்க, அந்த ஆளு தண்ணியில ஒரு நிழல் பாக்குறாங்க. ஆனா என்ன நிழல்னு சரியா தெரியல. ஜெட் உட்கார்ந்து அந்த நிழல்ல பார்க்க முயற்சி பண்றாரு. ஐயோ, வழுக்கி தண்ணியில விழுந்துட்டாரு. எல்லாரும் கவலையில ஆழ்ந்துட்டாங்க. தண்ணியில ஜெட் காணோம். ஆனா பாருங்க, ஜெட் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பேய் பயமுறுத்தல் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவர் வெளியே வரல. அப்போ ஒரு ஷார்க் வந்து அவரை பிடிச்சிடுச்சு. ஜெட் ஷார்க்கில இருந்து தப்பிக்க முயற்சி பண்றாரு. விமானத்துல இருக்கிறவங்க அவரை காப்பாத்த வர்றாங்க. ஜெட்டை காப்பாத்திட்டாங்க. ஆனா ஒரு கால் இல்ல. ஜெட் காலு போயிடுச்சு. மாரி ரோசா பேய் மாதிரி பின்னால நின்னுட்டு சீட் பெல்ட் எடுத்து ரத்தம் நிறைய வராம கட்டி வைக்கிறாங்க. ஜெட் வலிக்கு அலற ஆரம்பிச்சிட்டாரு. ஏவா, அடேங்கப்பா, ஸ்கூபா சாமானை தேடுறதுக்கு ஏவா முன்னுக்கு வந்தா. டெனிலோ பாக்ஸை திறந்தாங்க. பாருங்க, நீர் நிறைய இருக்கு. ஆனா ஏவா கொஞ்சம் கூட பயப்படல. தண்ணீருக்குள்ள குதிச்சா. சிறிது நேரம் தேடினாச்சு. ஸ்கூபா கிடைச்சிச்சு. ஆனா பாருங்க, ஒரு பெரிய டாப்ஸ் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அதே நேரம் தீயும் அணைஞ்சு போச்சு. எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. ஆனாலும் ஏவா சீக்கிரமா ஸ்கூபா எடுத்து வந்துட்டாங்க. சந்தோஷமா இருக்கு. டிரைவிங் சூட், மாஸ்க் எல்லாம் பேக்ல இருக்கு. அப்ப என்ன கேக்குது பாருங்க, விமானத்துல ஒன்னு மோதிச்ச சத்தம். எல்லாரும் ஜன்னல் பக்கம் ஓடி போனாங்க. ஆனா யாருமே தெரியல. ஒருவேளை ஷார்க் தான் என்னவோன்னு நினைச்சாங்க. பின்னாடி வந்தாங்க. ஜெட் இறந்து போயிருக்கான். ஏவா சோகமா அவன் மார்பை அழுத்த முயற்சி பண்ணா. ஆனா மார்டி தடுத்தாங்க. அடடா, விமானம் மறுபடியும் சறுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா சீக்கிரமா நின்னுச்சு. எல்லாரும் ஒன்றாக பேசிக்கிட்டாங்க. சாரிங்க, இங்கிருந்து நம்ம உடனே போகணும்னு காயல் சொல்றாரு. ஆனா இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கணும்னு நான் சொல்றேன். அப்புறம் ஏவா கடலுக்குள்ள மூழ்கிறா. ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் சேகரிக்கிறாங்க. ஷார்க் இன்னும் விமானத்தை தாக்குது. இப்போ நம்ம இங்கிருந்து எஸ்கேப் பண்றதுக்கு ரெடி ஆகுறோம். மார்டி ரோஜாவையும் கூட்டிட்டு போக சொல்றா. அவள் கால்வாய் வழியா நீந்த ஆரம்பிக்கிறா. அப்போதான் அவங்க வழியை ஷார்க் மறைச்சிருக்குன்னு தெரியுது. அவங்களை பயமுறுத்த ஆக்சிஜன் சிலிண்டரை திறக்கிறாங்க. பாருங்க, வழி காலியாகுது. அப்புறம் அந்த 3 பேரும் நீந்த ஆரம்பிக்கிறாங்க. மார்டி அவர்களை நீந்தி போறதை பார்க்கிறா.
ஆனால் அவளால முடியாதுன்னு அவளுக்கு தெரியும். அவள் காயலை காத்திருக்கிறா. காயல் திரும்பி போக முயற்சி பண்றாரு. ஆனா சடார் என்று ஷார்க் அவரை பிடிச்சு சாப்பிட்டுடுது. ஏவா ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து வெளியே போறா. ஆனா ஷார்க் அவள் வழியையும் மறைச்சிடுது. அவள் மறுபடியும் விமானத்துக்குள்ள போகிறா. பார்த்தா